நீங்க ஊர்ல இருந்து வரும்போது அத்தைக்கு ஏதோ ஹேர் ஆயில் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னீங்களே, அதுல என்ன சீக்ரெட் இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லவே மாட்டீங்களே. அட அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. இந்த வீட்டுக்கிட்ட நிறைய இலத்தலைகள் இருக்கும் பத்தியா, அதெல்லாம் பிச்சு போட்டு ஒரு ஹேர் ஆயில் செய்வாங்க பாத்துக்கோ. அதுதான் எங்க அக்கா சின்ன வயசுல இருந்து தேய்ச்சிட்டு இருக்கா. முடிய பத்தியா இப்ப எப்படி இருக்குன்னு. ஓஹோ அப்படியா கதை. சரி சரி. அது என்ன தெரியுமா சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுக்கிட்டே அந்த இலைகள்லாம் இருக்கு. அந்த இலை எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்து நல்ல மையா அரைச்சிக்கணும் சரியா. அதுக்கப்புறம் எண்ணெயில அந்த மையா அரைச்சு பேஸ்ட் கொஞ்ச நேரம் போட்டு வச்சிருந்தோன்னு பாத்துக்கோ, உனக்கும் அந்த ஆயில் ரெடி ஆயிரும். என்ன அழகா சொல்றீங்க மாமா, நிறைய நேரம் செஞ்சு பழக்கமோ? ஆமாமா, எங்க அக்கா செய்யறத நான் பாத்துருக்கேன் பத்தியா, நீ பார்த்தது இல்லையா? அவ சமையல் கட்டிக்கிட்டு போனாதானே தெரியும். அது சரி. ஏன் நீ சும்மா இருங்க. சரி நான் போய் அந்த இலையெல்லாம் பிச்சுட்டு வரேன். என்ன எண்ணெயை செஞ்சு எப்படி இருக்குன்னு தேய்ச்சி பார்க்க போறேன் மாமா. சரிம்மா சரி சரி. ஐயா என்னென்ன இலை பிக்கணும்னு கேட்காம வந்துட்டேனே. மாமா நம்ம வீட்டுக்கு பின்னாடி எல்லா இலையுமே இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை இதுல இருக்க எல்லா இலையுமா தான் இருக்கும். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுட்டு போவோம். சின்ன பொண்ணு சேல செண்பக பூ போல. இந்த சின்ன பொண்ணு பிள்ளை எங்க ஆளையே காணோம். அவங்க அத்தை பின்னாடி தானே இருக்குன்னு சொன்னாங்க. எங்க போயிட்டா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எங்க இருக்க? எங்க இவள? எக்கா கொஞ்சமாச்சு மேல பாருங்க, கீழேயே தேடிக்கிட்டு கிடக்காதீங்க. சின்ன பொண்ணு, நீ என்ன குரங்கு மாதிரி மேல தொங்கிட்டு இருக்க? கீழே இறங்கு போட. சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படி நீ மேல தொங்கிட்டு கிடந்த? கீழே விழுந்தா கை கால் உடைஞ்சிரும். தெரியுமா தெரியாதா உனக்கு? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. உங்க அத்தையோட முடிய பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்திருக்கேன் சின்ன பொண்ணு. என்ன கையில ஒரு இலையா வச்சிருக்க? என்ன விஷயம்? அக்கா எங்க அத்தையோட ஹேர் ஆயில் சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சுட்டு பாத்துக்கோங்க. அதனால நானும் அந்த மாதிரி எண்ணெயை தயாரிச்சு விற்க போறேங்க. நீங்களும் வாங்கிக்கோங்க சரியா? இட்டி சின்ன பொண்ணு என்ன சொல்ற? எனக்கு பாரு தலையெல்லாம் செம்பட்டையா இருக்கு. இந்த முடி கருப்பாவற மாதிரி எதனா ஒரு ஹேர் ஆயில் பண்ணி கூட. கண்டிப்பா பண்ணி தர மேரியக்கா. உங்களுக்கு இல்லாததா? ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. டக்கு புக்குன்னு செஞ்சு எடுத்துட்டு வா. இந்த இப்பவே வர. என்ன விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களே. ச்சே இருக்காதா பின்ன? நல்ல கருகருன்னு முடி எனக்கு வேணும். எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? சரி நான் என்ன செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரியா? சீக்கிரம் வா சின்ன பொண்ணு. மீனாக்கா என்ன முகமெல்லாம் ஒரு சிரிப்பா இருக்கு? என்ன விஷயம்? இட்டி நாலு முடி இருக்காதா பின்ன? சின்ன பொண்ணு எனக்கு இன்னைக்கு புது ஹேர் ஆயில் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கா. அந்த ஹேர் ஆயில் தேய்ச்சா என்னோட முடி எல்லாம் கருப்பு கலர்ல வளர்ந்துருமாட்டி. அதனால தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணெயோட வருவா பாரு. என்னக்கா சொல்றீங்க? அப்ப எனக்கும் அந்த மாதிரி எதனாச்சும் வேணுமே. உனக்கு எதுக்கு? உனக்கு யாருக்கே நல்ல அடர்த்தியா தானே இருக்கு. அப்புறம் என்னவா? அட நான் என்னோட முடிக்காக கேட்கல மேரியக்கா. நான் வந்து ரொம்ப எங்கா தெரியணும்னு நினைக்கிறேன் பாத்துக்கோங்க. ஒரு 20 வயசு பிள்ளை மாதிரி தெரியணும். அதுக்கு எதனாச்சும் பொடி இருக்கான்னு சின்ன பொண்ணு கிட்ட கேட்கணும் பாருங்க. 20 வயசு பொண்ணா? உனக்கு வயசு என்னமா ஆகுது? இப்பதான் சின்ன நொல்லன்னு நினைப்பா. இனிமேல 20 வயசு பிள்ளை மாதிரி வர முடியாது. இந்த மாதிரி ஆசைலாம் படக்கூடாது நாலு முடி. நீங்க சும்மா கடங்க. இதெல்லாம் எதனாச்சும் இருக்கும்க்கா. மீனாக்கா வந்துட்டேன். வா வா சின்ன பொண்ணு, டக்கு புக்குன்னு அக்கா தலையில தேய்ச்சி விடுமா. எக்கா என்னோட ஹேர் ஆயில் பிசினஸ் முத நேரம் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நல்லபடியா வெற்றி பெறணும் கடவுளே. அதெல்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க சின்ன பொண்ணு, நீ கவலையே படாத. அக்கா நல்ல ராசியான ஆளுதான். அது சரி நல்ல எண்ணெயை ஊத்திட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம்க்கா. ஏ மீனாக்கா பாருங்கம்மா உங்க முடிய நல்ல கருகருன்னு அடர்த்தி ஆயிட்டு. எப்படி என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. சின்ன பொண்ணு என்னாலே நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. எப்பா எவ்வளவு அழகா மாறிட்டம்மா. 20 வயசு குறைஞ்ச மாதிரில இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு அக்காவோட முடிய பார்த்து தலைமுடி விளம்பரத்துல என்ன நடிக்க கூப்பிட்டுவாங்க போல. என்ன அவ்வளவு அழகா இருக்கேம்மா. எக்கா அதுக்குன்னு இவ்வளவு கனவெல்லாம் காணக்கூடாது. ரொம்ப ஓவரா இல்லையா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க சின்ன பொண்ணு செஞ்ச எண்ணெயில் நீராடு பெண்ணே நீராடு. அக்கா தயவு செஞ்சு உங்க குரல்ல பாட்டு மட்டும் பாடாதீங்கம்மா, கேட்க முடியல. அட என்ன நாலு மணி தொண்டை சரியில்லையா? சின்ன பொண்ணு அதெல்லாம் இல்ல. அப்பா என்ன ஆயிட்டுக்கா? இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எனக்கும் எதனாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடு. உங்களுக்கும் ஏதாச்சா? நீங்களும் இந்த ஹேர் ஆயிலே பேசாம ட்ரை பண்ணி பாருங்க. 4 முடியா இருக்கிற நீங்க 8 முடியா ஆயிருவீங்கல்ல.
நக்கல் பேச்சுக்கு மட்டும் அளவே இல்ல சின்ன பொண்ணு உனக்கு. சின்ன பொண்ணு அது ஒண்ணும் இல்லம்மா. 4 முடிக்கு ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி எதனாச்சும் ஒண்ணு செஞ்சு கொடுக்கணுமா. அவ மோரையில எதனாச்சும் தேய்ச்சி ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி காமிச்சுக்கணும்னு அவ விருப்பப்படுறா. அதனால அவளுக்கு எதனா செஞ்சு கொடுமா பாவம். 20 வயசு கம்மியாகிற மாதிரியா? அட ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு தான் நல்லா செய்ய தெரியுதுல. எதனா போட்டு கீட்டு செஞ்சு கொடு. அவ மோரையில போட்டு தேய்க்கட்டும், நம்மளுக்கு என்ன வந்துச்சு. ஏன் 4 முடிக்கு ஆசையை பார்த்தீங்களா? வயசு கம்மியாகணுமாம்ல, வயசு கம்மியா? சரி, உங்களுக்கு எதனாச்சு நான் புது ப்ராடக்ட்டை உருவாக்குறேன். சரியாக்கா? சரி சின்ன பொண்ணு, நல்ல மூஞ்செல்லாம் பல பலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கிற மாதிரி எதனாச்சும் பண்ணுமா, சரியா? தக்காளி பழம் மாதிரியா? அட ஆமா சின்ன பொண்ணு, இந்த வீடியோல எல்லாம் வராளுக பாரு, நல்ல பல பலன்னு மேக்கப்பே போடாம எனக்கு அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கோ. எவ்வளவு நாள் தான் இந்த 2 சைடு ரோஸ் பவுடரை அடிச்சிட்டு இருக்க முடியும் சொல்லு? அது சரி. அப்போ உங்களுக்கு நாளைக்கு நான் அது செஞ்சு எடுத்துட்டு வந்து தரேன். சரியாக்கா? போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.